ஜாக்லின் வந்தாச்சு. Come on, play. கர்த்தரே, எங்களை காப்பாற்றுங்கள் கர்த்தரே, கர்த்தரே. ஜாக்லின், oh my God, ஜாக்லின், 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 ஜாக்லின். ஜாக்லின், Shiva? Shiva? Hey, hey, hey. Hey. தனியா வாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஊரோட சேர்ந்து பார்த்துட்டேன். அந்த வண்டி அடுறா. ஜாக்லின், ஜாக்லின், மண்டி, ஜாக்லின், இங்க பாரு. ஜாக்லின், இங்க பாருமா. உனக்கு ஒன்னும் ஆகாது. அம்மாண்டி, உனக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஜாக்லின், 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 ஜாக்லின். அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னால மறக்கவே முடியல. அரை உயிரா என்ன ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டாங்க. அங்கேயும் என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நான் தப்பிச்சிட்டு போயிட்டேன். செத்து போயிருக்கணும் சார். நானும் அன்னைக்கே செத்து போயிருந்தா எவ்வளோ நிம்மதியா இருந்திருக்கும். மன்னிக்க தெரிஞ்சவ பாக்கியசாலின்னு சர்ச்சில் ஃபாதர் சொல்லுவார். ஆனா நான் பாக்கியசாலி இல்லை. என்னால மன்னிக்க முடியல. துரோகம் பண்ணவங்களை முடிக்கணும்னு முடிவு பண்ண 3 வருஷம் நான் யாருன்னு தெரியாதவங்க கூட இருந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா நான் தயார் பண்ணிக்கிட்டேன். தங்கச்சி ஜாக்லினோட சர்டிபிகேட்டை திருத்தி ஜாக்னு பேர்ல ஜென் டிவில சேர்ந்தேன். அங்க இருந்தபடியே பிளான் போட்டேன். சேட்டாவோட அரிசி கடத்துற பிசினஸ்க்கு ஆணி வேற ஜீவாட்ட கொடுத்து வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் தான். ஜீவாவை கொன்னுட்டு அவங்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சு சேட்டா ரகுவை ஃபாலோ பண்ணும்போது தான் நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். தேவன், நீ தவறு செஞ்சவன். சேட்டா
குற்றம் செஞ்சவன். எந்த தவறு செஞ்சவனும் தண்டிக்கப்பட வேண்டியவன்ல, எந்த குற்றம் செஞ்சவனும் மன்னிக்கப்பட வேண்டியவன்ல. சக்கரவர்த்தி, நமக்கு தேவனும் முக்கியம், டாக்குமெண்ட்ஸ் முக்கியம். இதுவரைக்கும் நடந்த கதை ஒன்னது, இனிமே நடக்க போற கதை எங்களுது. Don't worry, Mr. Devan. We'll take care. போலீஸுக்கோ கோர்ட்டுக்கோ ஒரே ஒரு வார்த்தை, சாக போற எந்த ஒரு மனுஷனும் போய் சொல்ல மாட்டான். சத்தியமா சொல்றேன். என்ன 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 கொலை பண்ணது, என்ன கொலை பண்ணது அலெக்ஸ் தேவன். Your Honor, my learned friend for the defense, Mr. சக்கரவர்த்தி உட்பட நாமெல்லாம் பார்த்தது ஒரு சாதாரண வீடியோ படம் இல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் கடைசி சில நிமிஷங்கள். நம்ம இத்தனை நேரம் கேட்டது அவன் கடைசி மூச்சிலேந்து வந்த குரல். தன்னுடைய மரண வாக்குமூலத்துல கூட இவரை போல ஒரு சாமர்த்தியமான வக்கீல் வந்து சந்தேகத்தை கலப்பிடுவாளோன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுதானோ என்னவோ, சாக போறவன் யாரும் பொய் சொல்ல மாட்டான்னு குரல் கொடுத்துட்டு போயிட்டார். Yes. என்ன? Your Honor, with your permission, எதுக்கு? can we see the video cassette again, please? இது சினிமா தியேட்டரா மறுபடியும் பாக்குறதுக்கு? Mr. Ananthraman, I know what I'm doing. கோர்ட் டைத்தை வேஸ்ட் பண்ணாதே. Court time யார் வேஸ்ட் பண்றாங்க ஆர்குமெண்ட் நீங்க எத்தனை அப்புறம். முறை பார்த்தாலும் இந்த விட்னஸ் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. Mr. Ananthraman, I blew your first case. I can do the same with the second. You just sit back and watch now. Your Honor, can we watch the tape again? Permission granted. Thank you, Your Honor. I'll replay it now. Rewind, man. Rewind. Hurry up. Yeah, yep. எப்படியோ அவன் உன்னை Stop. இப்ப எதுக்கு நிறுத்த சொன்னேன்? இது இவரோட வாய்ஸா? அத பத்தி உங்களுக்கு என்ன? இது இவரோட வாய்ஸா? இந்த போர்ஷன்ல அத பத்தி இல்ல. Just sit down. Your Honor, please listen to me. எல்லாரும் இவரோட ஃபேஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த இடத்துல மட்டும் வேற யாரையோ பேச வச்சு மிஸ்டர் தேவனை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிருக்காங்க. வித் யுவர் பெர்மிஷன் நானே இதை கொஞ்சம் மாத்தி பேசி காட்டுறேன். Your Honor, சவுண்ட் கட் பண்ணி பிக்சர் மட்டும் போடுங்க. டேய் எனக்கு கிடைச்சிருச்சுடா. நான் பண்ணதுக்கு என்ன பழி வாங்கிட்டாங்கடா அவங்க. நம்ம போதைப் பொருள் அவங்களோட சேர்ந்து கடத்தினதுக்கு இத்தனை வருஷமா இவங்களோட சேர்ந்து செஞ்சதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அதான் அவங்க ஆள் செட் பண்ணி என்ன கொலைகாரன் என்ன குத்திட்டு போயிட்டான். இப்போ போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் ஒரே ஒரு வார்த்தை, சாக போற எந்த ஒரு மனுஷனும் பொய் சொல்ல மாட்டான். சத்தியமா சொல்றேன். என்ன கொலை பண்ணது வக்கீல் அனந்தராமன். There it is, Your Honor. இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜி வச்சுட்டு குரலை மாத்தி பேசி பேரை மாத்தி பேசி ஆ ஃப்ரெண்ட் மிஸ்டர் தேவனை மட்டும் இல்ல பெரிய மகான்களை எல்லாம் குற்றவாளியாக்கலாம். ஒன் திங் ஐ மஸ்ட் கன்ஃபெஸ், Your Honor, எனக்கு இந்த பாயிண்டை எடுத்து கொடுத்தது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் அனந்தராமன் தான். நானா? நீங்களே தான். எஸ் மிஸ்டர் அனந்தராமன், இவர் தான் Your Honor. உண்மைக்கு குரல் கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், அப்பாவி குரலை கேளுங்கன்னு குரல்னு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த குரல்ல தான் இந்த கேஸோட அஸ்திவாரமே ஆடி போச்சு. I just can't thank him enough. Now that everything is very clear on the table, Your Honor, justice is in your hands. இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சிகளையும் சான்றாவணங்களையும் மேலும் இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ள தேவன்தான் இந்த கொலையை செய்தார் என்று தெளிவாக நிரூபிக்கப்படவில்லை. The benefit of doubt is always given to the accused. எனவே இந்த நீதிமன்றம்
தேவன் குற்றவாளி அல்ல என்று தீர்மானித்து அவரை விடுதலை செய்கிறது. தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் தேவன். ஆல் தி பெஸ்ட். சார் இதுக்குள்ளதான் நான் என்னது டாக்குமெண்ட்ஸை கேட்டா போஸ்ட் பாக்ஸை இதுல தான் சார். தேவன் மேல ஓபன் ஆயிருக்கு. இங்கதான் சார் வச்சேன். எங்க எங்க போச்சு? லெட்டரோட லெட்டரா வேற யாருக்காவது போயிருக்குமா சார்? யாருக்கும் போகல. போய் சேர வேண்டியவங்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு. இதுக்கு பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். நிச்சயம் இருப்பாங்க. சார் இவன் சேட்டா ரகு கூட இருந்த ஆள் சார். தேவன் செக் பண்ணு. ஒன்றும் இல்லை சார். இந்த டாக்குமெண்ட்ஸை தேடிதான் தென்னால அலைஞ்சோம். இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. பேசிக்காக நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார். எதை பார்த்தாலும் என் கை வரைகிறதுக்கு முன்னாலே மைண்டு வரைஞ்சிரும். அதுவும் அந்த சேட்டா சம்மந்தப்பட்ட விஷயம் நிச்சயமா நான் மறக்க மாட்டேன். நான் வேணா வரைஞ்சி காட்டுட்டா சார்? இது ட்ரெயின் ரூட்டாவும் தெரியல, ரோடு ரூட்டாவும் தெரியல. எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சா அது போதும். இந்த இடத்த ப்ளூ பண்ணி பார்த்தா என்ன? கரெக்ட். கடல் வழியா தான் போக போறாங்க. இந்த வால் மாதிரி இருக்கே, இதுதான் பார்ஜஸ். இந்த பார்ஜஸ் எல்லாம் டன் டன்னா அரிசியை கடத்திட்டு கப்பல்ல ஏத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம உடனடியாக அந்த இடத்துக்கு போகணும். இந்த இடம் அரேபியன் சி, வெஸ்ட் கோஸ்ட். இது பிரைவேட்டுக்கு சொந்தமான ஹார்பர். நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் இவங்க கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிக்கிறோம். அவங்க பதுக்கல் அரிசி எல்லாம் இங்க இருந்தா அவங்க கருத்தை பாக்குறாங்க. உமா பிரஸ் பீப்பிள் எங்க கூட்டிட்டு வந்துரு. தேவன் வா. Go round. Go round. Go that side. எப்போ பார்ஜஸ் மெயின் ஷிப்புக்கு இழுத்துட்டு போறோம்? இன்னும் 10 நிமிஷம் சார், லோட் ஆயிடும். போட்டு அடிக்கிறாங்க சார். வாட்? அவங்கள உயிரோட விடாதீங்க. Get in, sir, please. I'll take care of them. Get in, sir.
இவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு நல்ல நேரம், அதான் சீக்கிரம் மோட்சம் கிடைச்சது. Go fast! எந்த அலெக்ஸ், உன் பழைய காயம் அறலையா? வெளிநாட்டில இருந்து கொஞ்சம் பவர்ஃபுல் மெடிசன்ஸ் கொண்டு வந்திருக்கு உன் காயத்தை ஆத்துறதுக்கு. மிஸ்டர் ரத்தனவேலுக்கு புதிய காயத்தை உண்டாக்க. கமான். நீ அவனை ஃபாலோ பண்ணு.
இவன் என்ன வேலை பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது சார். இவனை விடக்கூடாது சார். இவனை உயிரோட விடக்கூடாது. இவனால தான் நான் யாருமே இல்லாத அனாதை ஆயிட்டேன். இதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். இவனை நான் சொல்றத கேளு. இவனை கொன்னதுக்கு அப்புறம் என்ன தேவன், என்ன விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தரேன். உசுறு வேணும்டா. நீ அரிசி கடத்தினதுனால சோறு இல்லாம பட்டி கிடந்து செத்து போனாங்களே, அந்த ஏழைங்களோட உசுறு வேணும்டா. போற உயிரை தடுத்து நிறுத்துறதுக்காக பூச்சி வச்ச மாங்கோட்டையை தின்னு மிச்ச மீதி இருந்து உசுர விட்டாங்களே, அந்த அப்பாவிகளோட உசுறு வேணும்டா. பசிய கூட என்னன்னு சொல்ல தெரியாத வயசுல செத்து போனாங்களே, அந்த பிஞ்சு குழந்தையோட உசுறு வேணும்டா. தர முடியுமா உன்னால? நீயும் உன் பசிக்கு சோறு தின்னுதாண்டா இவ்வளவு பெரிய உடம்ப வளர்த்து வச்சிருக்க. அந்த சோத்தை விக்கிறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? பைத்தியக்காரனாவே இருந்தாலும் 3 வேளையும் பசிக்குமாடா? யாரா அந்த பசிக்கு பதில் சொல்றது? அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவ்வளவு கூட நீ காலி பண்ண உன் கண்ணுக்கு வெளிநாட்டுக்காரன் கொடுத்த டாலர் தான்டா தெரிஞ்சது. அந்த டாலருக்கு பின்னாடி எத்தனை ஏழைங்களோட ஒருவேளை கஞ்சி இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? யோசிச்சு பாடுறா. பசி பட்டினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? குத்துப்பட்டவன் கூட வழியில தூங்கிடுவான், குறவைத்துக்காரன் பசியில தூங்க மாட்டான். அதனால தான்டா செத்த பின்னாடியும் பசியோட போயிடக்கூடாதுதான் சுடுகாட்டுல வாய்க்கரசி போடுறாங்க. இப்படி எதையுமே யோசிக்காம ஏழைங்க வயித்துல கை வச்ச ஒண்ணு அந்த ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டான்டா. நீ செஞ்சா கொலை, நான் செஞ்சா தண்டனை. என்கவுண்டர் டெத்.